ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்னை நானே, அதாவது நம்மளை நாமே ஒரு செல்ஃப் அனலைசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மை நாமே பகுத்து ஆய வேண்டும். அப்படி நான் இவ்வளோ காலமாக எனக்கு கல்யாணம் 1999 ஏப்ரல் 19 எனக்கு மேரேஜ் ஆச்சு. அந்த மேரேஜ் ஆன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்னை ஒரு பகுப்பாய்வு நான் செய்யலை அப்படின்னு எனக்கு மனசில் தோணுது. பகுப்பாய்வு மீன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம நமக்கான வாழ்க்கையை எப்போ வாழ்ந்திருக்கோம், சரியா? நம்ம நமக்கான வாழ்க்கையை எப்போ வாழ்ந்திருக்கோம். நம்ம மீன்ஸ் நான் ஒரு மனைவியாக, ஃபஸ்ட்டு ஒரு மனைவியாக, அதுக்கப்புறம் 2 வருடம் குழந்தை இல்லை. 1999 கல்யாணம் முடிஞ்சுது. 2 வருடங்கள் குழந்தை இல்லாமல் 2002 தான் முதல் குழந்தை பிறந்துச்சு. ஸோ 2003 அடுத்த குழந்தை பிறந்துச்சு. ஸோ அந்த 2 வருடமாக மனைவியாக என்னுடைய வாழ்க்கையை சுதந்திரமாக நான் வாழ்ந்தேனா. அதுக்கப்புறம் குழந்தை, சரியா? குழந்தை அப்படிங்கிற 2 குழந்தைகளை பெற்றதும் அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்தேனா, சரியா? என்னுடைய வாழ்க்கைனா என்ன? பிள்ளைகளை எல்லாம் வளர்க்காமல், கவனிக்காமல், அப்புறம் அன்பு செலுத்தாமல், பார்க்காமல், அவர்களுக்கு ஒரு நோய் நொடி என்று வந்தால் கண் விழித்து தூங்காமல், சாப்பிடாமல், சரியா? சாப்பிடாமல். அதுக்கு தான் ஒரு தாயை ஒருத்தங்க சொல்லுவாங்களாம், பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்களாகி எல்லாமே ஒரு பொசிஷனுக்கு வந்த உடனே என்ன சொல்லுவாங்களாம், பிள்ளைங்க கேட்கக்கூடிய ஒரே கேள்வி நீ எங்களுக்கு என்ன செய்தாய் அப்படின்ட்டு. நீ எங்களுக்கு என்ன செய்தாய் அப்படின்னு அந்த தாய் தகப்பனிடம் கேட்கறதுக்கு முன்னக்குட்டி, அந்த தாய் நம்மளை பெற்ற தாய், திருப்பி வளர்த்த தாய், கவனித்த தாய், படிக்க வைத்த தாய், மருத்துவத்தின் செவிலி தாய், கண்காணிக்கும் தாய், சரியா? நம்மை பேணி காக்கும் தாய், நம்மை அடுத்தடுத்த நிலைக்கு வளர்த்து விட்ட தாய், ஊன் உறக்கம் மறந்த தாய், சரியா? இப்போ யாருமே நீங்கள் தனித்து இருந்து, சரியா? ஆரம்ப நிலையிலிருந்து தனித்து இருந்து நீங்கள் இந்த நிலைமைக்கு யாரும் வந்தவர்கள் அல்ல, சரியா? அதை எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பிள்ளைங்க நீங்கள் தெரிஞ்சுதான் இருக்கீங்க. நான் சொன்னால் நீங்கள் உடனே சொல்வீங்க, நாங்கள்லாம் அப்படி தான் இருக்கோம், எங்கள் பேரண்ட்ஸுக்கு உண்மையாக தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, சரியா? ஸோ இத்தனை தாயாக இருந்தவளை கேட்கின்ற ஒரே கேள்வி, எங்களுக்காக என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கேட்டுருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு காமனாக நான் என்ன யோசித்தேன். ஸோ இப்போ 26 வருடம் ஆயிற்று, அப்படிதானே? இந்த 26 வருடம் கல்யாணம் ஆனதில் நாம் எப்படி நம்மளுக்காக எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் மனசை விட்டு பேசுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு எனக்கு கிடையாது. எனக்குன்னு நான் இந்த என் ஃபேமிலியை விட்டுட்டு இந்த 26 வருஷத்தில் நான் தனியாக வெளியே போய் ஒரு இடத்துல ஒரு டீ குடிச்சிருக்கேன், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னது கிடையாது, சரியா? அதுக்கப்புறம் நம்ம வீடு அப்படின்னு இருக்கிற இடத்துல ஒரு தாயானவள் எப்படிப்பட்ட, என்ன மட்டும் இல்லை, எல்லா தாயானவளும் எப்படி இருப்பா அப்படின்னா, பிள்ளைகளுடைய நலனுக்காக மட்டுமே தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் என்ன செஞ்சாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, மிச்சம் மீதி இருந்தால் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பிடுவாங்க, அப்படிதான் நண்பர்களே. ஸோ அப்படி குடும்பத்திற்காக ஒரு மெழுகு திரி போன்று தியாக சுடராக வாழ்பவள் பெண்ணென்றோ அப்படிங்கிற மாதிரி அந்த மெழுகுதிரி தன்னை கரைத்து மற்றவர்கள் வாழ்வதற்கு ஒளியாக என்ன செய்யுது, ஒளியை கொடுக்குது. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த தீக்குச்சி, அதே மாதிரி தீக்குச்சியும் பத்த வச்ச உடனே வெளிச்சத்தை கொடுத்துட்டு அது என்ன செஞ்சிரு, செத்து போயிருது. அந்த மாதிரி வெளிச்சம் கொடுப்பவர்களாகத்தான் பல தாய்மார்கள், 99% தாய்மார்கள் தன்னை கரைத்து, தன் உயிரை, உடலை, மனதை எல்லாத்தையும் கரைத்து தங்களுடைய பிள்ளைகளுக்காக வாழ்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில ஒளி தீபம் ஏற்றக்கூடியவர்கள், சரியா? சில பேர் வாவ் சூப்பர் வாட் அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம். யாருடைய துணையும் இல்லாமல் யாரும் எந்த ஒரு நிலைக்கும் வந்திருக்க முடியவே முடியாது. நானே பிறந்தேன், நானே அம்மா வயிற்றுலேருந்து பிறந்த உடனே நானே என்ன செஞ்சேன்,
நானே வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்குள்ள உணவுகளை எல்லாம் நானே எனக்காக பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானே வந்து நடந்து போனேன். அப்புறம் நானே வந்து நோயெல்லாம் இருந்த டாக்டர்கிட்ட போனேன். நானே ஸ்கூலுக்கு போனேன். நானே வந்து ஃபீஸ் கட்டினேன். நானே படித்தேன். அதுக்கடுத்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது அப்படின்ட்டு நீங்கள் இப்போ இருக்கிற வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். உண்மைக்குமே சொல்கிறேன், அப்படி சொல்லும் பிள்ளைகள் நீங்கள் வெறும் நன்றி கெட்டவர்கள். சரியா? கடவுள் வந்து அது என்னது போலியான வேடதாரிகள் அப்படின்னு வந்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்னு சொல்லியிருப்பார். உள்ளுக்குள்ள வந்து அழுக்கும் புறணும் வைத்து வெளியே வந்து சோடிக்கப்பட்ட பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா வீடுகள், அந்த மாதிரி அழுக்கு மனதை உடையவர்களாக தான் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க இருப்பீங்க. சரியா? இப்பவும் இதையும் பார்த்துட்டு ஒரு சில பேர் எது கூடயாவது ரிலேட் பண்ணுவீங்க. நான் இன்னைக்கு என்னைய பகுத்தாயிருதுல எனக்கு இதெல்லாம் தோணுச்சு. அப்போ நம்ம வந்து ஏன்னா நாங்கள் வந்து அப்படி சொல்லலை. எங்கள் அம்மா அப்பாவுடைய துணை இல்லாமல் நான் வந்து இப்படி வந்தேன் அப்படின்னு வந்து நான் சொல்லவே இல்லை. சரியா? நான் சொன்னேன்னா சொல்லுவேன். 19 வயசு வரைக்கும் ஆளாக்கி வளர்த்து கல்யாணத்தப்ப கூட அம்மாவும் அப்பாவும் எங்கே நம்ம பிள்ளை கால் இடறி கூட விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண மேடையில் வந்தவங்களை வரவேற்காம என் கூடவே வந்த என்னுடைய தகப்பன் எல்லா இதுலேயும் இந்த காரில் ஒவ்வொரு இடமா சுத்த போவாங்க இல்லையா, கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைங்க இல்லை ஒவ்வொரு வீடாக கூட்டிகிட்டு போவாங்க, சொந்தக்காரங்க பாலும் பழம்லாம் கொடுப்பாங்களா, அப்போ என் கூடயே வந்த தகப்பன் எங்கே நம்ம பிள்ளை இடறி கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளும். அதுக்கப்புறம் நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் சொந்தமாக சுயமாக எல்லாமே படித்தாலும் நான் கையில் எங்கள் அப்பா வந்து எனக்கு போட்டுக்கிற 4 வளையல் ஒரு செயின் 10 பவுன் அந்த நேரத்தில் விற்று தான் வந்து நான் வந்து பிஎட் காலேஜ் வந்து நான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து எம்எட் முடித்தேன் எங்கள் அப்பா தந்தை இதை வச்சு தான். ஏன்னா எனக்கு போட்ட நகை நம்ம யூஸ் பண்ணோம், கணவர் வந்து அதை விற்று இது பண்ணுன்னு சொன்னதுனால. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், கணவர் வந்து அனுமதி கொடுத்தாருன்னு சில பேர் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம அப்படி தான் இருக்கோம் அனுமதி கேட்டேன். ஆனால் ஒரு சில பேர் அவர் எதுக்கு அனுமதி கொடுக்கணும் அதுங்கிறதான் நியாயமான ஒரு இது. நம்ம வந்து அப்படி தான் இருக்கணும், நம்ம அப்படி இல்லாததான் பிரச்சனை. நம்ம அம்மா அப்பா போட்டதை இது பண்ணோம். அதுக்கப்புறம் நான் டெட் எக்ஸாமுக்கு படிக்கும் போதும் நான் வந்து விடிய இருந்து படித்தாலும் அந்த டைமில் எனக்கு வாஷிங் மிஷின் கிடையாது. அதில் துணி அலசுறதுல பெரும்பாலான டைம் போச்சு அப்படின்னு எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க அந்த டைமில். அந்த இது அப்போ நான் துணியை வந்து போட்டோம்னா ஒரு 1 hour அதிலே போச்சுன்னா நம்மளுக்கு படிக்க. இந்த மாதிரி பலவிதமான தியாகங்களை செய்து தான் அதே மாதிரி என்னுடைய கணவருக்கு கட்டி கொடுத்து அந்த வேலை வந்து ஒரு சரியான வருமானம் இல்லாத பொழுது எங்களுக்கான அந்த அன்றாட மசாலா ஜாமான் நிறைய இந்த மாதிரியானதெல்லாம் வாங்கி தந்து தான் நாங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து அடுத்த நிலைக்கு சோறாமல் மற்றவங்கள பார்த்துட்டு மற்றவங்க மாதிரி நம்மளும் இல்லையே அப்படின்னு வருத்தப்படாமல் 50 பவுன் போட்டு கட்டி கொடுத்து நம்ம பிள்ளை இப்படி இருக்காளேங்கிற அந்த ஒரு வேதனை இருக்காமல் இருக்கணும்னு எங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு அந்த பேரண்ட்ஸ் தான் வந்து கொண்டு வந்ததுனால நாங்கள் வந்து இப்படி இருக்கோம். அதே மாதிரி எனக்கு வேலை கிடச்சி முடிச்சப்புறம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லையா அங்கே தான் வேலை கிடைக்குது. அப்போ அங்கே வேலை கிடைக்கும் போது ஃபஸ்ட்டு வீடு காலி பண்ணி எல்லாமே போகணும். சரியா? வீடு காலி பண்ணி போகிறதுக்கு இங்கேருந்து வண்டி பிடிச்சி ஏற்றிட்டு போய் அங்கே ஜாமான் இறக்க வைக்கணும். அந்த டைமில் 25,000 ரூபாய்க்கிட்ட செலவு. அப்போ என்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து கையில் இருக்கிற அளவுக்கு கிடையாது. நம்ம ஜுவல் வேணால் வைக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி படிக்கிறதுக்கு வச்சிருக்கு, இந்த மாதிரி வேணால் இது பண்ணலாம். அப்போது அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிற ஒரு வீடு கொஞ்சம் இது வச்சு ஜுவல் வச்சு கட்டி வச்சுருக்கோம். அதை நகையை கூட அடைக்கிறது கூட வழி இல்லை. அப்போ அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது அந்த டைமில் என்னுடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவன் வந்து எனக்கு அங்கே புதுக்கோட்டைக்கு போகிறதுக்கு அந்த ஃபார்மாலிட்டிஸ் அதுக்கு கவர செலவு எல்லாத்தையுமே அவன் பார்த்தான். அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஒருத்தருடைய உறுதுணையில் தான் நாங்கள் வந்து அடுத்த இடத்துக்கு போனோம். அதே மாதிரி எனக்கு பித்தப்பை ஆப்ரேஷன் அப்படின்னு இருக்கிற பொழுது அந்த இடத்துலையுமே வந்து இருந்துச்சு. ஸோ இப்படி பல்வேறு குடும்பத்தினருடைய பல்வேறு பங்களிப்புகளின் அடிப்படையில் தான் நாம் வந்து உறவுகள் வந்து இருக்கும். அதாவது அதுக்கடுத்த ஸ்டேஜில் எல்லாருமே வந்து லட்ச லட்சமா நம்மளுக்கு அள்ளி தரணும் அப்படிங்கிறது இல்லாட்டாலும் அந்த ஒரு சில இதில் வந்து அவங்க பண்ணின உதவிகள் வந்து காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தில் மானப்பெரிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியா? ஒரு கடுகளவு அந்த டைமில் ஒரு ₹1 10 ரூபா இருக்கிற இடத்துல 11 ரூபா கொடுத்தா தான் ஒரு பஸ்ஸுக்கு டிக்கெட் அப்படிங்கிற இடத்துல ₹1 இல்லாத இடத்துல அந்த ஒரு ஆள் நம்மளுக்கு ஒரு ₹1 தந்து ஹெல்ப் பண்ணாலும் அந்த நன்றி வந்து அடுத்த இதுக்கு வந்து எடுத்து செல்லப்படுங்கிறது தான் காலத்தினால் செய்த நன்றி. உனக்கு அந்த இக்கட்டு சூழ்நிலையை கருதி உதவி பண்ணியிருப்பாங்க. இது நம்ம அடுத்தவர்களுடையது. அப்போது நம்ம பெற்ற பிள்ளைகளை வந்து நம்ம வந்து ஒருத்தரும் வளர்க்குறதுக்கும் சரி அதுக்கு அடுத்த நிலைமைக்கும் சரி நாம் வந்து கொண்டு போகிறதுக்கு பெற்றோர்களுடைய பங்களிப்பு வந்து மிக 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 அவசியம் அப்படிங்கிறது ஆணித்தரமான அசைக்க முடியாத ஒரு கருத்து. சரியா? சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்க்காத சில முட்டாள்களுக்காக அந்த முட்டாள்தனமாக சில இதுகள் வந்து கமெண்ட் போடலையா. நேற்று ஒன்று வந்து ஒரு கேவலமான ஒரு இது வந்து ஒன்று போட்டிருந்துச்சு. அதை நான் தனியாக வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் உங்களுக்கு வச்சு நான் சொல்கிறேன். சரியா?
செல்வப்பிரியா செல்வப்பிரியான்னு போட்டிருந்துச்சு. அந்த டிபியில் அவங்க ஒரே ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அது அவ்வளோ கேவலமான ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்துச்சு. இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து நம்ம சொல்கிறோன்னா ஒன்று புத்தி சொல்கிற மாதிரி இல்லை இப்படியோ இல்லை நீங்கள் பண்ணுறது அந்த மாதிரி சுட்டி காட்டலாம். சரியா, 6 கமெண்ட்ஸில் போனோம். ரொம்ப தராதரம் குறைவாக அசிங்கமாக வந்து ஏன் இதில் போடலை, மற்றவர்களுடைய இதில் என்னை பற்றி தவறாக போட்டிருந்துச்சு. சரியா, அப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நினச்சி பார்க்கணும் அந்த பல்வேறு நிலைகள் ஸ்டேஜஸ். இப்போ அகைன் வந்து மீண்டும் சேர்ந்து எவ்வளோ அந்த 9 மாத காலங்கள் இருக்கும் பொழுது என்னெல்லாம் நடந்துச்சு, இமீடியட்டாக சடனாக வந்து நடக்கிறதுக்கு இந்த என்ன காரணம் அப்படின்னு அந்த சுய புத்தி இருக்கிற கழுதிகள் வந்து யோசிச்சு பார்க்கணும். சரியா, அந்த தாயாரை விட்டு விலகி செல்வதற்கு முன்பு, அந்த குடும்பத்தை விட்டு விலகி செல்வதற்கு முன்பு என்ன டக்குன்னு நடந்திருக்கும், ஒய் சடன்லி சேஞ்ச்டு தட் கேர்ள், என்ன ரீசனால நல்லா இருந்து எல்லாமே போயிட்டு இருக்கும்போது எப்படி டக்குன்னு ஒரு இது வருது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்க்காம வாவ் பிரேவ் அப்பா உங்கள் வீட்டிலலாம் பிள்ளைங்க இருந்தாங்களோ அதே மாதிரி இப்படி தண்ணி தெளித்து என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்க. சரியா, சரி, இப்போ எனக்கு அது வேண்டாம். ஸோ அனலைஸ் பண்ணும்போது எல்லாருமே வந்து என்ன பண்ணிக்கோங்க, அதை வந்து நீங்கள் வந்து நல்லாவே வந்து என்ன பண்ணுங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. சரியா, அப்புறம் வந்து நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், நம்மளை கூட்டிகிட்டு போய் விட வைக்க டியூஷன், எப்பா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக என்ன நாளுமே நீ கிரிக்கெட் விளையாடணுமா, ஸ்கூலில் அந்த விளையாடணுமா, இல்லை இப்போ ஸ்கூலில் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா, என்ன போட்டினாலும் ஓவிய போட்டியோ இல்லை அந்த என்னது மார்வேட போட்டி, இப்படி எத்தனை போட்டி ஸ்கூல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நீ அதுக்கான ஆயத்தமான பொருட்கள் எல்லாம் வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கணும், அமௌண்ட் கொடுக்கணும். டான்ஸ் ஆடணும்னா 2000 3000 கேட்பாங்க ட்ரெஸ்ஸுக்கு. இல்லாமல் இப்படிலாம் வந்து பெற்றோருடைய பங்களிப்பு இல்லாமல் அடுத்ததுக்கு வந்தீங்களா என்ன அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. இந்த ஒரு சில இதுகள் வந்து தவறான கமெண்ட்ஸ் போட்டு இது பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் வந்து இதை வந்து சொல்கிறேன் பார்த்துக்காங்க. மற்றபடி வந்து வேற ஒன்றுமே இல்லை. நாம் ஒவ்வொருவரும் வந்து நம்ம வீட்டில் எப்படி இருக்கின்றோம் அப்படிங்கிறத நினச்சி வந்து நீங்கள் அடுத்தது. அப்போது இப்போ செல்ஃப் என்ன இந்த அம்மா ஒரு மாதிரி பேச நினைக்காதீங்க, எனக்கு அப்படியே நிறைய தோணி விட்டு வருது. அப்போ நம்ம என்ன வாழ்க்கையை வாழ்ந்தோம், அதே மாதிரி அடுத்து வீடுகள் கட்டி பிள்ளை பெருசான பிறகு நம்ம பிள்ளைங்க சைக்கிளில் போனால் கஷ்டப்படுது, ஸோ நம்ம கார் வாங்கினா பரவாயில்ல, நம்ம கார் வாங்கி நம்ம பிள்ளைகளை ஒய்யாரமாக கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு 2014 வேலை கிடைக்குது. 2015 எண்டுலேயே என்ன பண்ணியாச்சு, கார் வாங்கியாச்சு. வேலை பார்த்து சம்பளங்கள்லாம் கரெக்ட் நிறைய வாங்கி நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகிறதுக்கு முன்னாலேயே நம்ம பிள்ளைகளுடைய கஷ்டம், நம்ம வந்து தம்பி வீட்டில் கார் இருக்குது, மாமா வீட்டில் கார் இருக்குமா, நம்மளும் இப்படி போகிறோமே, நாங்களும் பெரிய பிள்ளைகள் ஆயிட்டோம்னு பிள்ளைகளோட ஆசைக்காக எங்களுடைய தேவைகளை எல்லாம் குறைத்து கொண்டு பிள்ளைகளுக்காக கார் வாங்கி, அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலை, நம்ம வாழங்களை ஏசி போட்டால் எனக்கு பிடிக்காது பிள்ளைகளுடையதுக்காக. அதுக்கப்புறம் வீடு வாசல் எல்லாம் கெட்டின பிறகு அங்கேயும் இப்போ வரைக்கும் இந்த 26 வருட காலத்தில் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரரும் நாங்கள் ஒரு ஏசி வாங்கி ஏசி ரூமில் நம்ம இருப்போன்னு இருந்தது கிடையாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு தான் காசு நிறைய இருக்குது, நீங்கள் அது வாங்குறீங்க இது வாங்குறீங்க, ஏன் வந்து இது வாங்க ஏசி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணால் என்ன அப்படின்னு. அப்போ எங்களுக்கு என்ன தோணுது, பிரகன் இருந்தால் பிரகன் ரூமில் ஏசி வச்சு கொடுத்துருந்தோம், அவள் இருந்தால் அதுக்கு முன்னாடியே அவளுக்கு அங்கேயும் சரி இங்கேயும் சரி எல்லா இடத்துலையும் வந்து ஏசி ரூம். அப்போ நம்ம என்ன நினைப்போம், காசு இருந்தாலும் சரி. இன்னொன்று அந்த எனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் அடாப்ட் ஆகணும், எனக்கு அதுதான் எல்லா இடத்துக்கும் போனாலும் ஏசி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் சரி 2 3ன்னு வச்சு நம்மளுக்கு கரண்ட் பில் ஏறி அது அந்த டபுள் யூனிட் அப்படி ஓடும்போது நிறைய ஆகும்போது அது நம்மளுடைய செலவில் பற்றி இந்த மாதிரி நிறைய தியாகங்கள், காசு நிறைய இருந்தாலும் நிறைய தியாகங்களை வந்து நம்ம பிள்ளைகளுக்காண்டி செய்கிறோம். அது என்ன, அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒன்று நினச்சிக்கோங்க, ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எத்தனையோ பசங்க இப்போ வேலை கிடைச்ச பசங்க அவங்க பேரண்ட்ஸை அவ்வளோக்குள்ள எங்கள் அம்மா வந்து இந்த இதெல்லாம் இது பண்ணி எங்களுக்காக செலவு பண்ணாங்க, எங்களுக்கு இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, அவங்களுடைய உழைப்பில் நாங்கள் வந்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அது அவங்க அப்பா அம்மா உழைச்சி உங்களை வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபீல்டில் உள்ளவங்க உழைக்காட்டியும் இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்க, செல்ஃப் ஸ்டாண்ட் வச்சு ஆடுறது பாடுறது எல்லாமே வந்து செய்கிறீங்க அப்படி தானே. ஒரு சில இதில் எல்லாமே வந்து நம்ம செல்ஃப் ஸ்டாண்டில் வந்து எடுக்க முடியாது. நிறைய இது எடுக்கும்போது ஒரு அடுத்த இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ரீக்ரியேஷன்ஸ் வீடியோஸு, அதுக்கப்புறம் நிறைய டான்ஸு, சூமிங் வீடியோஸு, நிறைய கேரக்டர் வீடியோஸ் இப்பெல்லாம் பண்ணும்போது நிறைய லைட் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து முன்னால் ஒரு கேமராமேன் நின்று அந்த வீடியோ 3 மணி நேரம் ஆகிற வரைக்கும் அவங்க நின்று அவரும் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அதுக்கு பெர்மிஷன், உங்கள் வீட்டில் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும், நீனும் இது பண்ணி போடுமா அப்படின்னு. அப்போ அந்த பெர்மிஷன் கொடுத்து அந்த ஆள் ஃபுல் டைம் அதில் செலவு பண்ணி கூடவே வந்து ஒரு கேர்டேக்கரா பாதுகாப்பா கேர்டேக்கரா
ஒரு வேலைக்காரனா, ஒரு கேமராமேனா, இப்படி நிறைய விதங்களில் வந்து எந்த வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து இப்படி பண்ணி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. முன்னாடி இருந்த வரைக்கும் நான் அப்போ அசால்ட்டை வந்து நீ எனக்கு என்ன செய்தாய், நீங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள் அப்படின்னு சொல்றதும், இந்த மற்ற சில ஜென்மங்களும் சுயமா இது வரைக்கும் மேல ஆமா நீங்க என்ன அப்படின்னா, எங்க பக்கத்து வீட்டில் வந்து ஒரு கதை நடந்துச்சு. நம்ம வீட்டுக்கும் மிஞ்சின அளவுக்கு ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு கதை நடந்துச்சு. அப்போ வந்து அங்கேயும் இப்படிதான் ஒரு பொண்ணு சரியா, அது வந்து அதனுடைய கூட படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது, எங்கள் அப்பாவுக்குலாம் வந்து டெய்லி நான் தான் வந்து என் உழப்பில் வந்து பிச்சை போட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த காசை வச்சு தான் அவன் வந்து செலவு பண்ண குடிக்க எல்லாமே வந்து அவன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கள் மத்தியில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த தகப்பனை வந்து கேவலமாக வந்து அது வந்து என்ன பண்ணுது சொல்லுது சரியா. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த தாய் தகப்பன் இல்லாமல் நீ எப்படி இந்த இடத்துல வந்து இன்னைக்கு இந்த வேலை பார்க்குற அளவுக்கு நீ வந்து உயர்ந்தாய், உனக்கு இந்த தன்னம்பிக்கையும் இந்த தைரியத்தையும் எது கொடுக்குது, இந்த பணம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த பிள்ளைக்கு வந்து கொடுத்துருக்கு சரியா. இதை தெரியாம இதை வந்து நல்ல சுய புத்தி உள்ளவங்க நினைச்சு பார்ப்பாங்க. நேற்று வரைக்கு எங்களுடைய கதையோட இது ரிலேட்டட் ஆகுது. இப்படி எங்களுடைய கதையை நான் வந்து இப்போ சொல்லலை சரியா, காலம் வந்து வெல்லும், அதனால இப்போ வந்து உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் செஞ்ச தியாகத்துக்கு கடவுள் வந்து இது பண்ணுவார் சரியா. மனைவியே வேண்டான்னு கணவன் இருந்தும் எல்லாம் எவ்வளவுலாம் வெறுத்து ஒதுக்கி இருந்து பிள்ளைக்காக வாழ்ந்து 1000 கெட்டதை குடிக்கட்டும் வைக்கட்டும் எனக்கு கெட்டவராக இருந்துட்டு போனாலும் பிள்ளைக்காக வந்து பொண்டாட்டியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்தவர் தான். எங்கள் வீட்டுக்காரங்களாம் நிறைய பேர் வந்து நீங்கள் அந்த 3 வருஷம் முன்னாடிலாம் இருக்கும்போது ஒரு 4-5 ஐடி பார்த்துக்கோங்க, கல்யாணராமன், விஜயலட்சுமி, அப்படி ஒரு 2-3 ஐடிலாம் உண்டு. அப்புறம் நிறைய பேர் போடுவாங்க ஜெம் எக்கா அக்கா உங்களுடைய அப்பா வந்து பயங்கர ஜெம் அக்கா, இதே மாதிரி ஒரு டேடி தான்க்கா எனக்கு வேணும். இப்போ வந்து கொஸ்டின் கேளுங்க, அக்கா உங்கள் அப்பா எங்கக்கா, உங்கள் அப்பா இல்லாமல் ஏங்கா நீங்கள் வந்து இப்போ தனியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. படிக்கிறதுக்காக இருக்கட்டும், டைம் நிறைய கிடைக்கிறதா இருக்கட்டும். அப்போ எங்கள் ஊர்லேயும் வந்து நிறைய பேர் வந்து டெய்லி டே ஸ்காலராக வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் போய் படிச்சுட்டு வராங்க. யாரும் வந்து இது பண்ணுறாங்களா அப்படின்ட்டு வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போய் படிக்காங்களா அப்படின்னு தெரியல. இது ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லணும் போல தோணுச்சு. அதனால் நான் வந்து அதெல்லாம் யோசிக்கேன். ஸோ இன்னைக்கு இப்படி பேசும் பொழுது அன்னைக்கு நம்மளும் வந்து நம்மளுக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வந்து வச்சுருந்தாங்க, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறைக்குள்ளே வந்து வளர்த்தாங்களே, அதை வளர்க்க தவறி விட்டோமா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனலைஸும் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு தோணுது. இந்த மாதிரியான நிலைமைக்கு காரணம் வந்து எங்கள் அப்பா வந்து நீன்னு என்னைய வந்து இப்படி சுட்டி சுட்டி காட்டி இன்னைக்கு பேசாமல் இருக்காங்க. அப்போ அதையும் நினச்சி பார்த்தேன், ஓ ரைட்டு கரெக்டு தான், எதுக்காக இந்த மாதிரி சலனுக்குள்ளே வேண்டாம், இந்த ஃப்யூச்சரில் இப்படி நடக்கும் அப்படின்னு வருவதையும் முன்கூட்டியே அறிந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் வந்து கேட்கவில்லை. அப்போ கரெக்டு தான் இது அப்படின்னு வந்து நான் தெரிந்து கொண்டேன் நண்பர்களே. ஸோ உஷாராக இருங்க. இனியும் வருங்காலத்தில், இப்போ உள்ள காலத்திலே பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, இன்னும் வருங்காலத்திலாம் எந்த நிலைமைக்கு மாறுவாங்க அப்படின்னு வந்து தெரியாது. அதே மாதிரி எவ்வளவுதான் இருக்கட்டும் பெத்த தாய் தகப்பனுக்கு ஒரு நோய், ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா தானாடா விட்டாலும் தன்னுடைய சதை ஆடும் என்பார்கள். அந்த சதை கூட என்ன செய்ய மாட்டேங்குது அப்படின்னா ஆட மாட்டேங்குது. மணி மேக் ஆல் திங்ஸ் அப்படின்ட்டு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக உண்மைதான், மணி மேக் ஆல் திங்ஸு தான் சரியா. பார்க்கலாம் வெயிட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்களா நண்பர்களே, இங்கே பாருங்கள் என் ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூமில் காட்டுறேன் பாருங்கள், என் ஃபேஸ் என்ன மாதிரி ஆயிட்டுன்னு. பயங்கரமாக கீழே விழுந்துட்டேன் நண்பர்களே. நம்ம வந்து பிள்ளைங்கன்னு பல திங்கிங் செயல்பாடுகள் இதெல்லாம் ஓடி பல இதை கடந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டேன். படியில் எதடி கீழே விழுந்து நல்லா மூஞ்சிலலாம் நல்லா வெட்டி போச்சு சரியா. நம்ம தான் கேராக இருக்கணும், நம்மளுடைய உடல்நிலையை பார்க்கணும். நம்ம பிள்ளைங்கன்னு பிள்ளைகளுக்கு வந்து நல்ல சத்துள்ள ஆகாரமாக எல்லாமே வந்து பார்த்து கொடுக்கும். அப்படி கொடுக்குற தாய் கிச்சனில் நிற்கும் போது செய்கிறோம், பிள்ளைகளுக்கு செய்கிறோம், நம்ம அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு கொடுப்போம் அப்படின்னு எந்த தாய் நினச்சிருக்க மாட்டா. பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு மீதி இருந்தால் குடிப்பா, இல்லைன்னா அப்படியே அந்த பசி பட்னியோடு இருந்துக்கிடுவா. இதுதான் ஒரு தாயினுடையது. அதனால் யாரும் என்னைக்கும் எந்த சூழ்நிலையிலும் நான் வந்து பிள்ளைங்க வந்து நானே தான் வளர்ந்தேன், நானே தான் வந்து சம்பாதிச்சேன், நானே தான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்ட்டு எந்த பிள்ளையும் சொல்லி நான் கேள்விப்படலை. ஒரு சில பிள்ளைங்க வந்து அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி
திருமணம் ஆகாத பெண்களும் சரி, திருமணம் ஆகாத ஆண் பசங்களும் சரி, தன்னுடைய குடும்பத்திற்காக 2-3 அக்கா தங்கச்சிமாரெலாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உழைப்பு அனைத்தையுமே வந்து அக்கா தங்கச்சிமார்க்கா எங்கள் ஊர்லலாம் பார்க்குறேன், கடல் தொழில் போய் தான் அக்கா தங்கச்சிமார்க்கெலாம் அவ்வளோ நகைகள் போட்டு உழைச்சி கொடுத்து, நான் வந்து 50 பவுன் போடுற அளவுக்கு தங்கச்சிக்கு உழைச்சி கொடுத்தனே, 100 பவுன் போடுற அளவுக்கு உழைச்சி கொடுத்தனே, எல்லா காசையும் எனக்கு கொடு, என் பொண்டாட்டி கொடு அப்படின்னு சொல்லி எந்த பசங்களும் கேட்டது கிடையாது. நான் சம்பாதிச்சு தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சோறு போட்டேன், என் உழைப்பில் தான் எங்கள் அப்பா வாங்கி குடித்தான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிள்ளைகளும் கேவலமாக பேசினதை நான் பார்க்கல. சில பேர் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி நவரச நாயகன் அப்படின்னு ஒரு தலைப்பில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நான் விரைவில் வந்து நவரச நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு தெரியும், நவரச நாயகன் யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லலாம். ஸோ நவரச நாயகனினுடைய ஆட்டங்கள், நவரச நாயகனுடைய அப்படின்னு ஒரு நல்ல ஹெட்டிங்கோட வந்து ஒரு சீரீஸ் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து அந்த சீரீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு சொசைட்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். சரியா? அந்த பிடியில் வந்து நிறைய பெண்கள் வந்து சிக்கி எப்படிலாம் வந்து பாடுபடுறாங்க அப்படிங்கிறத நாம் வந்து நவரச நாயகனின் ஆட்டங்கள் அப்படிங்கிற சீரீஸில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். விரைவில் வந்து எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணிட்டு இருங்க. நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் வரும். இப்போ வந்து செல்ஃப் அனலைசிஸ் வந்து நான் நல்லாவே பண்ணிட்டேன். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து மோஸ்ட்லி வந்து 45 இயர்ஸ் இப்போ ஆயிற்று, இன்னும் இப்போவும் வாழாத வாழ்க்கையை வந்து நம்ம என்ன பண்ணணும், வாழணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆனால் பயங்கரமான கந்திஷ்டி, பயங்கரமான ஏதோ ஒரு தீய ஆவி வந்து தடுத்துட்டு இருக்கு. சரியா? பல பிரச்சனைகளையும் பல இடத்துல இருந்து பல ரூபங்களில் குடும்பத்தை ஒன்று சேர்க்காத அளவுக்கு பயங்கரமான ஒரு இது வந்துட்டே இருக்கு. அந்த தீய சக்தி எல்லாமே வந்து விரைவில் போகும். அதே மாதிரி நம்ம கடவுள்கிட்ட வந்து உண்மையான ஒரு எந்த கடவுளும் வந்து கூட பிறந்த சகோதரனுக்கோ தாய்க்கோ தந்தைக்கோ வந்து தீங்கிழைப்பதற்கு எந்த கடவுளும் வந்து துணை போகவே மாட்டாரு. கடவுள் வந்து தாய் தகப்பனை கனம் பண்ண சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எந்த சகோதர சகோதரிகள்கிட்ட வந்து நீ வந்து பகைமையை பாராட்டிட்டு இருக்கையோ அவட்ட சமாதானம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சன்னதிக்கு வந்து உன்னுடைய வேண்டுதலை செலுத்து, நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேண்டுதல்கள் பண்ணாலும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க வந்து இப்படி ஆகணும் அப்படின்னு நினைச்சு நம்ம யார் இது பண்ணாலும் எதுவுமே நடக்காது. அதே மாதிரி உள்ளன்று வைத்து வெளியொன்று நம்ம காட்டினாலும் விரைவில் வந்து நம்மளுடைய முகத்திரை வந்து கண்டிப்பாக கிழித்தெறியப்படும். அதற்கு முன்னதாக ஊதாரி மைந்தன் மாதிரி, அந்த ஊதாரி மைந்தன் தாய் தகப்பனை விட்டு வெளியேறி அந்த ஊதாரி மைந்தன் மாதிரி மனம் திருந்தி பெற்றோர்களுக்கு உகந்த பிள்ளைகளாக வந்தால் கண்டிப்பாக எல்லாவித சகல நன்மைகளும் எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்கும். ஓகே நண்பர்களே, மீண்டும் நாளை வந்து பார்க்கலாம்.